ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும். அப்புறம் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சுகர் பீடு வச்சு எப்படி லோட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃப்ளாரல் டிசைன் போடுறது, அப்புறம் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு என்ன திங்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் தையல் நூல் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். நான் சாரீக்கு மேட்சிங்காக உள்ள ரெட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அப்புறம் ஆரி நீடில், சுகர் பீட், ரன்னிங் ஸ்டோன் இருக்குல்ல, அது வந்து எடுத்திருக்கேன். ரன்னிங் ஸ்டோன் வந்து இப்படி தான் இருக்கும். ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியல, அதோட நேம்லாம் தெரியலன்னா அதோட வீடியோஸும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டோன் எடுத்திருக்கோமோ அந்த ஸ்டோனை வச்சுட்டு ரன்னிங் ஸ்டோனை வந்து அது மேலே வச்சு நான் எவ்வளோ சைஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லூஸாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா எட்ஜில் வந்து ஷார்ப்பாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட கரெக்டாக எடுத்துகிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டோனை வச்சுட்டு க்ளூ இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூன்னு தனியாக கடையில் வைக்கும், அந்த க்ளூ எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த ஸ்டோனை ஃபஸ்ட்டு நான் ஒட்டிடுறேன். அப்போ தான் நம்மளால் ஸ்டிச் பண்ணும்போது அங்கே இங்கே மூவ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும். ஸ்டோனை வச்சுட்டு அது மேலே வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதே மாதிரி அந்த ஸ்டோனை சுற்றி க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து காய விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஆரி நீடில் வச்சு ஒர்க் பண்ணலாம். இப்போ எப்படி ஒட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நல்லா அந்த ஸ்டோனுக்கு நெருக்கமாக வச்சு ஒட்டிடுங்க. ஸ்டோன் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க. சில ஸ்டோனில் வந்து டபுள் சைடு வந்து ஹோல் இருக்காது, இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நான் நல்லா ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி காய விட்டுட்டேன். காய விட்டதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டோன் வந்து இதே மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்குது. நம்மளுக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் கூட நிறைய கிடைக்கிது, நிறைய கலர்ஸில். உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோபுரம் ஷேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கொடி டிசைன் போட போகிறேன். ஒரு லீஃப் லுக் க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நான் வந்து கோபுர ஷேப்பில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டோன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நாட் போட்டு முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டிச் பண்ணும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்போதைக்கு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி சொல்லித்தரேன். செயின் ஸ்டிச் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின்லேருந்து எடுத்துட்டு இந்த சைடில் வந்துட்டு செகண்ட் வந்து அந்த ஸ்டோனை வந்து ஒரு பா ஷேப்பில் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனை வந்து பா ஷேப்பில் நான் செயின் ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற செயினுக்கு வந்து பா ஷேப்பில் நான் போடுறேன். இதே மாதிரி பாக்ஸாக போட்டுக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் வந்து எங்கேயும் நகராமல் அழகாக வந்துடும். அந்த க்ளூவே உங்களுக்கு போனால் கூட நம்ம போட்டிருக்க ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து எல்லோ கலர் த்ரெட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கிளியராக தெரியணும் வீடியோஸில் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அசிங்கமாக தெரியாது. அதே மாதிரி அந்த சென்டரில் இருக்கிற வந்து ஸ்டோன்லேயும் அதே மாதிரி நீங்கள் ஸ்டோன் என்ன கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் த்ரெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பீட் மோடில் போட்டு காட்டுறேன். ரொம்ப நேரமாக இதையே பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக வந்து நான் அப்படியே பா ஷேப்லேயே பாக்ஸ் மாதிரி அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டு அந்த ஷார்ப் எண்டில் வந்து எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும்போது ஸ்டிச்சஸ்லாம் கொஞ்சம் வராமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எதுவும் டவுன் ஆகிடாதீங்க. ஓகே, இப்போ நான் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை சுற்றி வந்து நான் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு கிராண்டான லுக் வந்து க்ரியேட் பண்ணுறேன்.
எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ப்ரைடல் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ இதை காட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். எதுக்கு இதை காட்டுறேன்னா, இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா போதும் உங்களுக்கு. நான் இப்போ என்ன ப்ளவுஸ் காட்ட போகிறேன்னா, நீங்கள் வந்து தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க. ஒரு கொடி டிசைனில் உள்ள ஒரு ஸ்லீவும் அதே டிசைனில் உள்ள பேக் நெக் அண்டு ஃப்ரண்ட் நெக் பார்த்துருப்பீங்க. அதோட கிளியர் வீடியோ வந்து நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். கண்டிப்பாக லாஸ்ட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த ஸ்டிச் முடிச்சிடுறேன். சுகர் பீட் வச்சு உங்களுக்கு லோட் பண்ண தெரியல அப்படின்னா சுகர் பீடுக்கான வீடியோஸும் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். சிம்பிளான விஷயந்தான். நம்ம வந்து செயின் ஸ்டிச் தான் பேசிக். எல்லாத்துக்குமே பேசிக் வந்து செயின் ஸ்டிச் தான். அது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நம்ம அதை மட்டுமே வச்சு பீட் ஒர்க்கு, செயின் ஸ்டிச் மட்டுமே வச்சு எக்கச்சக்கமான டிசைன் போடலாம். ஆரி ஒர்க்கில் வந்து க்ரியேட்டிவ்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ நான் இந்த இடத்துல ஷார்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்டோன் வந்து கோபுர ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஷார்ப் கொடுக்கணும். நான் எப்படி போடுறேன்னு கவனமாக பாருங்கள். அந்த இடத்துல வந்து நூலை இன்னொரு வாட்டி விட்டுட்டு நாங்கள் ஒரு லாக் போட்டுக்கிறேன். லாக்குன்னா செயின் ஸ்டிச்சை வந்து குட்டியாக போட்டிருக்கேன், அதான் லாக்கு. போட்டுட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பீடு இருக்குல்ல, அதுக்கும் பக்கத்தில், அதாவது செகண்ட் பீடுக்கு பக்கத்தில் நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு அங்கேருந்து த்ரெட் எடுத்து போடும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஷார்ப் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து போட்டிங்கன்னா ஷார்ப்பாக கிடைக்காது. அந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் பீடுக்கு பக்கத்தில் அந்த த்ரெட்டை கொண்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ வந்து அந்த இடத்துல ஷார்ப்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நீட் லுக் கிடச்சிரும். ஓகே, நான் இப்போ ஸ்பீட் மோடில் போட்டு காட்டியிருக்கேன். ஃபுல்லாக போட்டுட்டு அந்த இடத்துல எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ இதோட லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சில பேருக்கு வந்து எண்டு நாட் வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போட போட நல்லா வர ஆரம்பிச்சிடும். த்ரெட்டை இப்படி இழுக்கும் போது நாட்டு விழுந்தோன்னே நீடில் எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு அந்த த்ரெட்டு மேலே நிற்காமல் அடியில் போயிடும். இப்போ வந்து இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஷார்ப்னஸோட அழகாக கிடச்சிருக்கு. இதான் வந்து நான் ரெடி பண்ண ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து நான் எனக்காக தான் ரெடி பண்ணேன். சாரீ வந்து ரெட் கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வீடியோவில் என்ன காட்டியிருக்கேனோ அந்த டிசைன் மட்டும்தான் வச்சு நான் இந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, அப்புறம் வந்து செயின் ஸ்டிச். நான் வந்து இந்த லுக்கை வந்து இன்னும் நல்லா கிராண்டாக காட்டுறதுக்காக ஃபினிஷிங்க்காக நான் ஃபுல்லாக வந்து ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஃபுல்லாக அதே மாதிரி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. கொடி டிசைன் சொல்லுவாங்கள்ல, அந்த டிசைன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு. நான் வந்து எல்போ ஸ்லீவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸு. கீழேயும் வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிவிட்டு 3 லேயர் ஜரி த்ரெட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைனு, அப்புறம் வந்து 4 mm பீடு, அப்புறம் சுகர் பீட் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கங்கே வந்து சக்கரை ஸ்டிக் பண்ணி ஸ்டோனை வந்து சென்டரில் க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ், நிறைய ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரீ ஆரி கிளாஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். அப்போ தான் இதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.